பேர் சரவணகுமாருங்க, பொள்ளாச்சியிலேருந்து வரேன். குரான் ஒரு வருஷமாக படிச்சுட்டு இருக்குங்க. அது இறைவனுடைய வார்த்தைகள் இருக்குது, ஏகப்பட்ட அத்தாட்சிகளை காண முடியுது. விண்வெளி பிரயாணம் பற்றி குரான் சொல்லுது, பூமியில் மலைகளை அலைய முடியாதுன்னு சொல்லுது, கடலுக்கு நிறைய திரையை பற்றி சொல்லுது, ஆழ்கடல் இருளை பற்றி சொல்லுது. இனி சொல்ல போனால் ஸ்கேன் போன்ற கருவிகள் கண்டுபிடிக்காத காலத்திலிருந்து கருவிகளை பற்றி சூரா அல் மூமின்கிற அத்தியாயத்தில் சொல்லுது. இது இறைவனுடைய வார்த்தைகள் என்பதை நாங்கள் உணர்ந்துட்டோம். நாம் இந்த மார்க்கத்தை மறைமுகமாக பின்பற்றிட்டு வருவோம். இந்த சபையில் நான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கே சொல்லிக்கிறேன். இது சில கிறிஸ்தவ நண்பர்கள் சொல்கிறாங்க, முகமது நபி அவர்கள் எங்கள் பைபிளை காப்பி அடித்து எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாவே சொல்கிறாங்க, 29வது அத்தியாயம் அல் கன்பூத் அப்படிங்கிறதுல, முகமது இதற்கு முன்னால் எந்த ஒரு வேதத்தையும் நீ வாசித்திருக்கவில்லை, இனியும் உமது வலது கையால் அதை எழுதியிருக்க மாட்டீர், எதையும் எழுதவும் மாட்டீர், அப்படி இருந்தால் வீணர்கள் உம்மை சந்தேகப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி பார்க்குறீங்க. என்னோடய கேள்வி இந்த விருத்த சேதனம் பற்றின செய்தி. அது குரானில் எந்த இடத்துலையும் காணப்படலை. ஆனால் ஈசா நபி அவர்களும் யஹ்யா அவர்களும் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செஞ்சதாக பைபிளில் இருக்குது. அதை அவங்க புறக்கணிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னால் இந்த மாதிரி சகோதரத்துவமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தவ்ஹீத் ஜமாத்துக்கு நன்றி. என்ன கேட்குறாங்கன்னா, விருத்த சேதனம்னா சுண்ணத்து பண்ணுவாங்கல்ல சொல்கிறார். அந்த சுண்ணத்தை விருத்த சேதனம்ங்கிற வார்த்தையால் பயன்படுத்துவாங்க. அப்போ விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று குரானில் எங்கேயுமே இல்லை. ஒரு குரான் படிச்சிருக்கிறார். குரானில் விருத்த சேதனம் செய்கிறதை பற்றி சொல்லப்படவே இல்லை. ஆனால் பைபிளில் கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, விருத்த சேதனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் செய்ய மாட்டேங்கிறாங்க. குரானில் விருத்த சேதனம் இல்லை, நீங்கள் செய்கிறீங்க, அது என்ன காரணம்னு கேட்குறாரு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், எங்களுடைய அடிப்படை குரான் மட்டும் எங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கிடையாது. குரான் என்பது பேசிக்கான தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு குரான் சொல்லும். எப்படி தொழுகணும்னு குரானில் இருக்காது. தொழுங்கள் என்று இருக்குமே தவிர எப்படி தொழணும் வேண்டும் என்றால் முகமது நபி தொழுது காட்டுவாங்க. அந்த செயலை நாங்கள் ஜாயிண்ட் பண்ணி அதே மாதிரி தொழுகணும். ஜக்காத்து கொடுங்கள் என்று மட்டும்தான் குரானில் இருக்கும். எவ்வளோ ரூபாய் இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும் அது குரானில் இருக்காது. அந்த ஆர்டர் இருக்கும், அதை எப்படி செயல்படுத்துவது என்பது குரானில் இருக்காது. முகமது நபி என்ன செய்வாங்க, இன்னென்ன பொருளுக்கு இவ்வளோ ஜக்காத்து, இத்தனை ஆடு இருந்தால் இவ்வளவு, ஒட்டகத்தில் இவ்வளவு, தங்கத்தில் எவ்வளவு, வெள்ளியில் எவ்வளவு என்று சொல்லி அவங்க தான் அந்த கால்குலேஷன் பண்ணி மக்களுக்கு சொல்லுவாங்க. அதை நாங்கள் சேர்த்துக்கிறணும். இப்போ குரானும் முகமது நபியுடைய விளக்கமும் தான் எங்களுக்கு வழிகாட்டி. அந்த அடிப்படையில் முகமது நபியுடைய வழிகாட்டுதலில் இந்த சுன்னத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முகமது என்ன செய்கிறாங்க, நீங்கள் சுன்னத்து பண்ணுங்க, விருத்தசனம் செய்யுங்க. இது இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு வழிமுறை என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த சுன்னத்து என்கிற ஒரு காரியத்தை செய்கிறோம். இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் கூட ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிள்ளைகளுக்கு செஞ்சதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு சுன்னத்து பண்ண விஷயம் பைபிளில் இருக்கிறது. ஆனாலும் இயேசுவுக்கு பிறகு சவுல் என்கிற ஒரு அவர் புனிதர் அவங்க நினைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நான் விருத்த சேதனம் தேவையில்லை என்று முடிவெடுக்கிறார். இவர் தான் எடுக்கிறார், இயேசு முடிவெடுக்கவில்லை. அந்த புதிய ஏற்பாட்டில் தெளிவாக அவர் சொல்கிறார். சுவிசேஷங்களை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் என்று சொல்லி தான் சொல்கிறார். இவர் பின்னாடி இவர் மாற்றினதை கிறிஸ்துவ மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இயேசு வழிமுறை என்னவென்று கேட்டால் சுன்னத்து செய்வது தான். இயேசு செஞ்சார், சாலமோன் செஞ்சார், மோசே செஞ்சார், ஆபிரகாம் செஞ்சார். எல்லா ஆண்களுக்குமே என்ன செய்யணும், அது பல இடங்களில் பழைய ஏற்பாடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு சுன்னத் செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரமும் இந்த பவுலை பின்னாடி மாற்றுறாருல, இயேசுடைய காலத்துக்கு மிக பின்னாடி இவராக அதை மாற்றி விட்டார். ஆனால் அதை மக்கள் ஏன் ஏற்றுக்கிறான்னு நமக்கு தெரியலை. இயேசுக்கு என்ன செய்யப்பட்டது அதை செய்யாமல் இவர் அது தேவையற்றது அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கொண்டு இப்போ செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு மத கடமையாகவே இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் பிரிட்டனில் எல்லாம் மருத்துவ அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ அடிப்படையில் இல்லாமல் அந்த ஆணுடைய சுன்னத்து செய்கிறது தான் ஆரோக்கியமானது என்கிற ஒரு அடிப்படையில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சுன்னத்து என்பது உண்மையில் ரொம்ப ஆரோக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்தியாவில் பெரிய ஆய்வு பண்ணாங்க. ஒரு ஆய்வு பண்ணி கர்ப்பப்பையில் ஒரு கேன்சர் வரும் பெண்களுக்கு. கர்ப்பப்பை கேன்சர் முஸ்லீம் பெண்களுக்கு வருவது இல்லை. ஏன்
அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. காஷ்மீரில் பெண்களுக்கு வந்து அந்த முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையிலேயே கேன்சர் வரக்கூடிய தன்மை இல்லை. எதனால் என்று அவங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆண்கள் சுன்னத்து செய்யாமல் இருக்கிறாங்களே, அதனால்தான் கர்ப்பப்பையில் கேன்சர் உண்டாகிறது. சுன்னத்து செய்யாவிட்டால் அந்த தோல் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது அது உள்ள அந்த கிருமிகள் போக்குவரத்துலாம் சொச்சம் இருக்கும். அது ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது பெண்களுக்கு கடத்தப்படாது. இவங்க அந்த தோல் மூடின பிறகு வெளிப்பட்ட விந்துடைய ஒரு துளி அதில் இருக்கும், ஒரு சிறுநீர் துளி அதில் இருந்து கொண்டே இருக்கும். அதை ஒட்டி உண்டாகக்கூடிய சில கிருமிகளின் காரணத்தினால தான் இவங்க உடலுறவு கொள்ளும் பொழுது ஆண் மூலமாக அந்த கடத்தப்பட்டு பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பைனா வாயில், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருவதற்கு இது காரணம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். இதனாலே என்ன செய்கிறாங்கன்னா உலக அளவில் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டு ஆப்பிரிக்கா, அரபு நாடுகளில் பெண்களுக்கு இந்த நோய் இல்லை. இந்த நோயில் கர்ப்பப்பை வாய் கேன்சருங்கிறது இல்லை. சுன்னத்து செய்யப்படாத நாடுகளெல்லாம் இருக்கிறதை வைத்து தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சுன்னத்து செய்கிறது என்பது பெண்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம்னா சிறுநீர் கழித்த பிறகு அந்த இடம் சுத்தமாக வேண்டும். என்னதான் நீங்கள் சுத்தம் பண்ணாலும் அந்த தோல் மூடிக்கொண்டிருக்குமே, ஆனால் உள்ள சில திவலைகள் சில சொட்டுகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அது அவனையும் பாதிக்கும் அவங்களையும் பாதிக்கும் என்கிற ஒரு அடிப்படையில் அது ஆரோக்கியமானது என்று சொல்லி அமெரிக்காவில் உள்ள மருத்துவர்கள்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. குழந்தைகள்லாம் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, அவ்வளோ வேண்டியதில்லை. முதல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து சென்ற முறை முதலமைச்சராக இருந்தாங்க, இதுக்கு முந்தி. அப்போ முந்தின பீரியடில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தை திட்டம்னு கொண்டு வந்தாங்க. இந்த பீரியடில் இல்லாமல் இதுக்கு முந்தி ஒரு தடவை முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தை திட்டம்னு ஆஸ்பத்திரிகளில், அதாவது தாய் தந்தையெல்லாம் பெற்றுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க, குழந்தையை போட்டு போயிடுறாங்க. அப்போ குழந்தையை பெற்று விட்டு தவறான முறையிலையோ அல்லது வளர்க்குறதுக்கு சிரமப்பட்டோ குழந்தையை பெற்று போட்டு போயிடுறாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இவங்க என்ன பண்ணாங்கன்னா மருத்துவமனையில் ஒரு செக்ஷனை உண்டாக்கி தொட்டில் குழந்தைன்னு சொல்லி கவர்மெண்டுடைய கண்ட்ரோலில் அந்த குழந்தைகளை வளர்த்து அவங்கள ஆளாக்குறதுக்காக வேண்டி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க உத்தரவு போட்டது என்ன தெரியுமா, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக சுண்ணத்து பண்ணி கொடுங்க, குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த தொற்று பிறப்புறுப்பில் வரக்கூடிய நோய்களை தடுப்பதற்காக வேண்டி அதை சுண்ணத்து செய்ய வேண்டுங்கன்னு உத்தரவு போட்டாங்க. அப்படி செய்யப்பட்டது. அவங்க இஸ்லாமியங்கிற அடிப்படையில் அதை செய்யலை, அது ஆரோக்கியமானது என்று மருத்துவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் தொட்டில் குழந்தைகளுக்கு பூரா சுண்ணம் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகளாக இருந்தால் கவர்மெண்ட் என்ன செய்கிறது, சுண்ணத்து செய்கிறது. அது போக என்னென்னு கேட்டால் இந்த சுண்ணத்து செய்கிற காரணத்தினால் ஒரு அதாவது அவங்க இல்லற வாழ்க்கையில் கூடுதலான சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்வாணன் காலஞ்சென்ற ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் மகன் கூட லேனா தமிழ்வாணன் இருக்கிறார். இந்த கல்கண்டுன்னு ஒரு பத்திரிகைலாம் நடத்திட்டு இருந்தார். அந்த தமிழ்வாணன் அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் வந்து முஷ்டி மைதுனம். தமிழ் புஸ்தகம்னா வடமொழியில் பேர் வச்சிருக்கிறார், முஷ்டி மைதுனம்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர். மணிமேகலை பிரசுரத்தில் அது கிடைக்கும், லைப்ரரிகளில் கிடைக்கும், அதை எடுத்து பாருங்கள். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த சுண்ணத்து செய்கிற காரணத்தினால அது ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது ஆணுடைய உறுப்பில் அதிக கூச்சம் ஏற்படுமையானால் சீக்கிரமாக அவருக்கு ஸ்கலிதமாகிவிடும். அதிக கூச்சம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் தாமதமாக ஸ்கலிதமாகும். அப்போ அந்த பெண்களுக்கு முழு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த சுண்ணத்து பண்ணுவது உதவுது. சுண்ணத்து பண்ணுற காரணத்தினால அந்த உறுப்பு வெளியவே இருக்கிறதுனால ஆடைகளில் உள்ளாடைகளில் உரசி அதனுடைய கூச்சத்தன்மை குறைந்து விடுகிறது. அதனால் அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் கூடுதல் சந்தோஷம் அடைய முடியும். யார் சொல்கிறா, தமிழ்வாணன் சொல்கிறார். இப்படி ஏராளமான நன்மைகள் அதில் இருக்கிறது. அப்போ இஸ்லாம் வந்து இந்த சுண்ணத்துங்கிறது அறுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப வேதனைப்படுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆணுடைய கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த நுனித்தோலை வெற்றுவது வந்து ஆரோக்கியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நல்ல தன்மை. கிறிஸ்தவர்கள் ஏன விட்டுட்டாங்க, அவங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவங்க விட்டுருக்கிறாங்க. அது கண்டிப்பாக எல்லாரும் மதத்தை கடந்து அனைவருமே இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தை பெற்ற உடனேயே அதை செஞ்சீங்கன்னு சொன்னால், இஸ்லாத்துக்காக நீங்கள் செய்யாட்டா கூட உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது.